இன்னைக்கு நம்ம தி டார்க் ஹிஸ்டரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லினஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு அவளோட அக்காவோட லவர் கினஃபோர்டு, அப்புறம் இவளுக்கு பட்லரா சோலும் கூடயே தான் இருக்கா. எல்லாருமே பாசமா பார்த்துக்கிறாங்க. டீ குடிக்கிறியா, கேக் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகா, வாழ்க்கைன்னா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுல நம்ம எல்லாரோட கண்ணும் பட்ட மாதிரி சோல் வந்து சொல்றான், உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாரான்னு பார்த்தா யோமின்னு சொல்லிட்டு ஒரு பையன். அவன் வரான். வந்தோடனே அக்கா வந்து சொல்றா, வா வா, படிக்க போயிருந்தில்ல பக்கத்துல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கினஃபோர்ட்ட சொல்றா, இவன் வந்து எங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினையும் பார்த்துட்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா, அப்ப எனக்கு ஃப்ரெண்டா தான் இருப்பான். ஆனா இவன் மறந்து போயிட்டா இந்த பையலோட கேரக்டரே மொத்தமா. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹாய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்ல, அவன் வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு நான் காதலிக்கிற பொண்ணை பார்க்கறதே ஒரு சுகம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது காதலிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆமா, இவன் யாரு, இவனை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் அவ ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கப்ப ஒரு மாங்காய் பார்த்திருக்கா. அதுல வந்து ஒரு வில்லன் கேரக்டரை பத்தி போட்டிருப்பாங்க. அதை இன்ஸ்பயர் ஆகி இவன் நம்ம கதைக்கு ஒரு வில்லன் தேவை, ஒரு சூப்பரான அழகான ஒரு கோவக்கார வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோமி பையில உருவாக்கியிருக்கா. கதைப்படி பாத்தீங்கன்னா இயானாவை வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே கொண்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல, ஜெயில போட்டாங்கல்ல, அப்பயே அவளை கொன்றுப்பாங்க. கொன்னதுக்கு அப்புறம் இந்த இயானாவை லவ் பண்ற யோமி இருக்கான்னு, இவன் என்ன பண்ணிருக்கான், பழி வாங்கறதுக்காக அக்கா வந்து ஒரு ஜேர்னி போயிருப்பாளா கதைப்படி, அப்ப குறுக்கேல வந்து அக்காவை கொலை பண்ண முயற்சி செய்வானா. ஆகா, இவன் வந்து அப்ப அக்காவை கொல்ல முயற்சி செய்வானே, இவன் தான் வில்ல பயலாச்சே. அப்படி இவன் மட்டும் இப்ப ரியலா போயிட்டு இருக்கல இந்த கதை. இந்த கதையில அக்காவை கொண்டான்னு வையி, அவ்வளவுதான். சோல் வந்து என்னாலதான் அந்த பையன் கொண்டான்னு சொல்லிட்டு என்னையும் கொன்னுருவானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை நம்ம தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதாச்சும் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றா, இது மாதிரி நான் வந்து யோமிக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும். அவன் வந்து வேற நாட்டுல இருந்து வந்திருக்கான்னா, நிறைய விஷயத்த மறந்து போயிட்டான், அவன் கூடயே தான் இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யோமியும் சந்தோஷமா ஏனா பிடிச்சிட்டு ஆமா ஆமா நான் அவ கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உடனே சோல் வந்து கேக்குறான், அப்படி ரெண்டு பேரும் என்ன சொல்லி கொடுக்க போறீங்க, என்ன பேசிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே படிப்பு பத்தி தாண்டா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கப்பயே சொல்லிக்கிட்டே போறா. இங்க பாரு யம்மி, இது மாதிரி அக்கா மேல முன்னாடி மாதிரி நான் கோவம்லாம் படுறதில்ல, அவன் மேல எனக்கு பொறாமையும் கிடையாது, அது பத்திலாம் எதுவும் யார் முன்னாடி பேசிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் பாக்குறான், என்ன சொல்ற, நீ ஒன்றும் அப்படிலாம் கிடையாது, மாறிட்டியா, என்னாச்சு உனக்கு, உனக்காக அந்த டார்க் ஹிஸ்டரி புக்கெல்லாம் நான் அமுச்சு வச்சேனே, அட கருமம், அதை நீ தான் அமுச்சு வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட ஒரு புக்கை திறப்பல அது சொல்றான். அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்கான், என்ன ஆச்சு உனக்கு, உன்னை என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் இல்லை யோமி, எனக்கு இப்ப அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதான் உண்மையான நான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனால தாங்க முடியல. இல்ல இல்ல, நீ அப்படி கிடையாது, உங்க அக்காவை கொல்றதுக்கு நீ எவ்வளவு துடிச்சிக்கிட்டு இருந்த, அப்படி இருக்க உன்னதான் எனக்கு பிடிக்கும், உங்க அக்காவை கொன்னு சாவுக்கே ஒரு குயின் மாதிரி நீ இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதாவது பியூரான வில்லிய காதலிக்கிற ஒரு வில்லன் தான் இந்த கேரக்டர். இப்படிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கா, நீ வில்லியா இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு, அதோட உன்னை பத்தி யாரு என்ன சொன்னா என்ன, யாரு இழிவா பேசினா என்ன, உன் மேல இருக்க என்னோட காதல் அது எப்போதுமே உண்மையானது, அதனால நீ உன்னை மாத்திக்க வேணாம் ஐயானா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த போய் சொல்லிட்டு இருக்கான். இவ சொல்லிடுறா, நான் இப்ப சொல்றது தான் உண்மை, நான் இப்ப இருக்கேன்னா இதுதான் ரியலு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் போய் செவுத்தல முட்டிக்கிறான். ஐயோ, நான் போன நேரமா பார்த்து அக்காக்காரி இயானாவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டா போலயே, இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கான். இவ கத்திட்டு இருக்கா, அதெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு வாரம் ஓடிடுது. இவ உட்காந்துருக்கா. ஒரு வாரமா அந்த பயல்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்திருக்கா. அவன் இன்னும் நம்பல, எதையுமே அவன் மாத்திக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்கானா. என்னதான் இவனை வச்சு நான் பண்றதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, அந்த நேரம் அக்கா அங்க வருவா. ஏன்னா என்ன தனியா உட்காந்துருக்க, சரி நம்ம ரெண்டு பேரும் டீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஏன்னா நீ உட்காருக்கா, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து டீ எல்லாம் ஊத்தி கொடுத்து ரெண்டு பேரும் ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாங்க. இது அந்த பையன் தூரத்துல நின்று பார்த்துட்டு இருப்பான். இப்படி என்னோட இயானாவை இந்த அக்காக்காரி வேலை வாங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினி யோமியை தான் தேடிட்டு இருக்கா. அந்த பயலை காணும். ஐயோ, தனியா விட்டா ஏதாச்சும் பண்ணிவிடுவானேன்னு சொல்லிட்டு எங்கடா போனா அந்த யோமி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்ப அங்க வந்துடுறான் யோமி. அவன் வந்து கேட்குறா யோமி கிட்ட, யோமி எதுவும் பண்ணிடாத என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் நல்ல பிள்ளை மாதிரி, நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், எதா இருந்தாலும் பிளான் போட்டு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னடா சொல்றான்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் குத்தி கத்தி வச்சிருக்கிறான். ஐயோ, ஏதோ பண்ண போறானே, ஏதோ பண்ணிடாதடா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே ஹீரோயினி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. கதைப்படி யோமி எப்படி அக்காவை கொல்ல முயற்சி செய்வான்னு சொல்லிட்டு. எப்படின்னா, அவ ஒரு பயணத்துக்கு போயிருக்கப்ப ஒரு இடத்துல தங்கியிருப்பாளாம். அப்ப இந்த யோமி பையன் என்ன பண்ணியிருக்கான், அவ ரூமுக்குள்ள போய் அவளை கடத்திட்டு வந்து ரூஃப்ல வச்சு அவளை கொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கான். அப்ப பார்த்தா அக்கா கூட வந்தவங்க எல்லாரும் அக்காவை பாதுகாக்க வர, உடனே அக்கா பயந்துகிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி இந்த யோமிய அழிச்சிட்டாளாம்.
அந்த கதைய அப்படியே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, அப்ப சரி நம்ம தடுக்கிறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு அக்காவோட ரூமுக்குள்ள போயிர்றா. இத சோல் பார்த்துடுறான். என்ன இந்த நேரம் எதுக்கு இயானா அக்கா ரூமுக்குள்ள போறா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து கதவ தட்டிட்டு இருப்பான். அப்படியே உள்ள காட்டுறாங்க. இயானா வந்து பெட்ல படுத்து கிடப்பாளா, யோமி கரெக்ட்டா கதவ தொறந்துட்டு உள்ள வந்துருவான். அப்படியே வெளில காட்டுறாங்க. இந்த சோல் பையன் வெளில நின்னு கதவ தட்டிட்டு இருக்கானா, அந்த நேரம் பார்த்து அக்கா வெளில இருந்து வரா. அக்காவும் கினஃபோர்டு வராங்க. "என்ன இந்த பக்கத்துல இருந்து வர்றீங்க? உள்ள இயானா போனாளே" அப்படின்னு சொல்றப்ப, "இயானாவா?" அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறந்தா, உள்ள யாருமே இல்ல. ஜன்னல் மட்டும் தொறந்து கிடக்கு. "ஐயய்யோ! இயானா எங்க போனா?" அப்படின்னு சொல்லிட்டு சோல் தேடிட்டு இருக்கான். அப்படியே இங்க காட்டுறாங்க. பார்த்தா, அந்த கதைப்படி என்ன நடக்குமோ, அதே மாதிரி யோமி பையன் இயானாவ ரூஃப்க்கு தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்துட்டு இவ தான் அக்கான்னு நெனச்சுக்கிட்டு ஸ்வாட வாங்குவான் அவள கொல்லலாம்ன்னு சொல்லிட்டு. ஆனா கரெக்ட்டா இயானா என்ன பண்ணிடுறா, இவ ஒரு ஸ்வாட எடுத்துட்டு வந்திருப்பா. அவன் ஸ்வாட தட்டி விட்டுட்டு, "என்ன என்ன பார்த்ததுல அதிர்ச்சி ஆயிட்டியா யோமி?" அப்படின்னு சொல்ல, உடனே இந்த யோமி பையன் கேட்கிறான், "நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் உங்க அக்காவ பாதுகாக்க நினைக்கிற? அவ உன்னை எப்படி ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறா. காலையில கூட பார்த்தேன். உன்னை கொடுமைப்படுத்தி டீ ஊத்த சொன்னா." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "டேய் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறடா. நான் தான்டா அவளுக்காக பண்ணேன். எங்க அக்கா பிரச்சனையே கிடையாதுடா. அந்த சோல் பாய் தான்." அப்படின்னு சொல்ல, "ஓ அந்த பட்லரா? அப்பன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க அக்கா உன்ட்ட நல்லவன் மாரி நடிச்சுக்கிட்டு, அந்த பிரச்சனை குடுக்குற பட்லர கூட வச்சிருக்காளா?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, "ஐயய்யோ! எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறானே. அப்படி கிடையாதுடா." அப்படின்னு சொல்றப்ப, "அப்ப சரி அந்த சோல முடிச்சிருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "அதெல்லாம் இல்லடா. எங்க அக்காவோட கதை வந்து ஹாப்பி எண்டிங்கா முடியறதுக்கு சோல் எனக்கு முக்கியம்டா." அப்படிங்கிற மாரி சொல்லுவாளா. அப்படி அந்த சோல் எனக்கு முக்கியம்னு சொல்றப்ப மட்டும் கரெக்ட்டா சோல் வந்து மேல வந்துருவான். மேல வந்துட்டு அந்த வார்த்தைய மட்டும் கேட்டுருவான். அப்படி பேசிட்டு இருக்கப்பயே செம்மையா காத்து வீசி இவ கீழ விழுக போறா. கரெக்ட்டா சோல் போய் கேட்ச் பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு, "என்ன மன்னிச்சிருங்க. உங்கள வந்து காப்பாத்துறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி சோல் சொல்றான். அப்படியே அவங்க எல்லாரும் கீழ இறங்கிடுறாங்க. சோல் கேட்டுட்டு இருக்கான். "இந்த நைட்ல மேல போய் நின்னுட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றப்ப, "அதுவா நாங்க வந்து ஸ்டார்ஸ வேடிக்கை பார்க்க போனோம். வேற ஒண்ணும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கிறா. "நாங்க பேசினது எதையும் கேட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. சோல் யோசிச்சு பார்க்குறான். அவ சொல்லியிருப்பாளே எனக்கு சோல் முக்கியம்னு சொல்லிட்டு. அது மட்டும் தான் இவனுக்கு தெரியும். அத மட்டும் யோசிச்சுட்டு, இல்ல நான் எதுவுமே கேட்கல." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு சோல் அங்கேருந்து போயிருவானா, இவன் கேட்குறான், "யோமி என்ன நீ அந்த சோல பத்தி இவ்வளோ பயப்படுற? அவன் பட்லர் தானே." அப்படிங்கிற மாரி சொல்ல, "இரு அவன போய் நான் பார்த்துக்கிறேன். அவனுக்காக இப்படி பயப்படுறியேன்னு" சொல்லிட்டு இவன் போக, "டேய் டேய் அவன எதுவும் பண்ணிறாதடா. அப்புறம் என்ன கொன்னுபுடுவாய்ங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இவன் பார்க்குறான், "இது உன்ன கொன்றுவாங்களா? இப்ப தெரிஞ்சிருச்சு. அந்த பட்லர கொன்ட்டா உனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல. உன்ன நான் பத்திரமா பார்த்துக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கான். இவ பார்க்குறா, இவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டான் போலயே லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா, நம்ம ஹீரோயினிக்கு ஒரு கெட்ட கனவு. என்னடான்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப இவளோட இந்த கதை எழுதி வச்சால்ல டார்க் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்தையும், அத வந்து அவங்க டீச்சர் படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு இவள்ட்ட கேட்டுருப்பாங்க, "என்னம்மா உன் பேர வச்சே ஒரு பிரின்சஸ் இருக்க மாதிரி ஒரு அழகா கதை எழுதியிருக்க போலயே." அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவளுக்கு ஐயையோ! அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எம்பாரசிங்கா இருக்கும். அத அப்படியே கனவுல வந்து பதறி போய் கத்திக்கிட்டு எந்திரிப்பா. "இதெல்லாம் வரணுமா தூங்குறப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவ கத்துற சவுண்ட் கேட்டு சோல் வந்துருவான். "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்றப்ப, "இல்ல, இல்ல ஒரு கெட்ட கனவு." அப்படின்னு சொல்லுவாளா. இவ கத்துன சவுண்ட் கேட்டு யோமி வந்துருவான். அவன் வந்துட்டு, "ஐயய்யோ! என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு பொத்துன்னு மேல விழுக இவன் மண்டையில அடிச்சு மண்டை வீங்கிரும். "டேய் சும்மா இருடா, கனவு தான்டா." அப்படின்னு சொல்ல, உடனே சோல் சொல்லுவான், "இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது. அப்படி வந்து ஒரு லேடியெல்லாம் கட்டிப்பிடிக்க கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே இவனுக்கு கோவம் வந்துரும். "என்னடா இந்த ரூம்லயே அவள பத்தி கவலைப்படுற ஒரே ஆள் நான் தான்." அப்படிங்கிற மாரி இவன் சொல்லுவானா, உடனே நீ சொல்றா, "ஐயோ! இவங்க 2 பேரும் சண்டை கிண்டை போட்டுக்க போறாய்ங்கன்னு" சொல்லிட்டு, "இல்ல, இல்ல சோல். யோமிக்கு என்னை பத்தி ரொம்ப கவலை. வேற ஒண்ணும் இல்ல சோல்." அப்படிங்கிற மாதிரி பணிவா பேசி அனுப்பிச்சு வச்சுருவா. உடனே வந்து யோமி சொல்றான், "இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான். இவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்காத. இவனை நான் தீர்த்து கட்டிடுறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ யோசிச்சிட்டு இருக்கா. இவன் பாட்டுக்கு இந்த சோல் பயல கொன்ட்டான்னா சந்தேகம் யார் மேல வரும்? யானை மேல தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி இவ வில்லியா இருந்தவ. அப்புறம் நம்மளெல்லாம் கொன்றுவாய்ங்க. திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.